சாலை பணியின் போது நேர்ந்த அலட்சியம் இருவரின் உயிரை பலி வாங்கியுள்ளது. திருப்பூர் அருகே பாலம் கட்டுவதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து கணவனும் மனைவியும் உயிரிழந்த நிலையில் அவர்களது 13 வயது மகள் உயிர் ஊசலாடும் அவலம் நடந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த சேர்வக்காரன்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் நாகராஜ். டாஸ்மாக் கடையில் விற்பனையாளராக உள்ளார். இவர் தன் மனைவியுடனும் 13 வயது மகளுடனும் திருச்செந்தூர் திருநள்ளாறு சென்றுவிட்டு தாராபுரம் திரும்பியுள்ளார். தாராபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பும் போதுதான் அந்த விபரீதம் நடைபெற்றுள்ளது. நள்ளிரவு 3:30 மணியளவில் சாலையில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த வாகனத்திற்கு வழிவிட்டு ஒதுங்கியுள்ளார் நாகராஜ். அப்போது தடுமாறி எதிரே இருந்த பெரிய பள்ளத்தில் வண்டியோடு 3 பேரும் விழுந்தனர். இந்த விபத்தில் தம்பதி இருவரும் தலையில் அடிபட்டு இறந்த நிலையில் காலில் பலத்த அடிபட்ட 13 வயது சிறுமி தீட்சனா விடிய விடிய வலியால் சுமார் 3:30 மணி நேரம் கதறிக் கொண்டிருந்துள்ளார். விடிந்துவிட்ட பின் அப்பகுதி வழியாக வந்த ஒரு சுற்றுலா வேனில் இருந்தவர்கள் சிறுமியின் சத்தத்தை கேட்டு வாகனத்தை நிறுத்தியுள்ளனர். கணவனும் மனைவியும் இறந்திருந்த நிலையில் சிறுமி மட்டும் மீட்கப்பட்டு தாராபுரம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்டு கோவையில் மேல் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். அண்ணனா நீ கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்கண்ணா. அந்த குட்டை கடைக்கிட்ட வரும்போது என்னாச்சுன்னா அந்த இடத்துல ரோடு வேலை நடந்துட்டு இருந்திருக்குது. பாதி ரோடு கட்டிட்டு பாதி டிவைடர் எதுவும் வைக்கலையாட்டிருக்கு. என்ன நடந்ததுன்னு கரெக்டாக தெரில. அவங்க வச்சுருக்காங்கன்னா காலையில் ஃபோட்டோ எடுக்கிறப்ப டிவைடரே இல்லை. ஆனால் காலையில் டிவைடரே இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ நார்மல் ஃபோட்டோ நம்ம எடுக்கிறதுல டிவைடர் இல்லை. அதுக்கப்புறம் செய்தியில் பார்த்தோன்னா டிவைடர் வச்சுருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அது என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் எப்படின்னு. இது முழுக்க அவங்க போக்குவரத்து அலைச்சலால் பண்ணது தான் அது. இப்போ அண்ணி 2 பேருமே போயிட்டாங்க. இப்போ அந்த குழந்தை 2 ஒன்று ஜிஹெச்சில் கங்காவில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் முடியாமல் இருக்கு. இப்போ அந்த குழந்தைக்கு என்ன முடிவு? அன்னைக்கு காலையில் இருந்த நிலைமை, அவங்க ஆக்சிடென்ட் ஆனப்ப இருந்த இடம் எப்படி, இப்ப போய் பாருங்க அந்த இடத்த எப்படி மண்ணு கொட்டி வச்சிருக்காங்க. எதுக்காக இந்த வேலை? 2 உயிர் போச்சல்ல வீணா. அவர் வரணும், வராம நாங்க பாடி வாங்க மாட்டோம். இப்படிதான் நீங்க இப்படி வேலை செய்யறவங்களுக்கு தான் வேலை கொடுப்பீங்களா? கான்ட்ராக்ட் கொடுப்பீங்களா? பாலத்திற்காக தோண்டிய குழியை சுற்றி தடுப்பு அமைக்கப்படாததே இவ்விபரீதத்திற்கு வழிவகுத்து விட்டதாக கூறப்படுகிறது. விபத்து நடந்த பின்னர் தடுப்புகள் வைக்கப்பட்டு மணல் திட்டுகள் அமைக்கப்பட்டது. விபத்து நடந்த இடத்தை மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ், கோட்ட பொறியாளர் ராணி ஆகியோர் ஆய்வு செய்தனர். பாலம் அமைக்கும் பணியை செய்த கரூரைச் சேர்ந்த தனியார் ஒப்பந்ததாரரிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்தார். இதற்கிடையே இறந்த தம்பதிக்கு நிவாரணமாக 6 லட்சம் ரூபாயும் சிறுமியின் மருத்துவ செலவுகளுக்காக 1 லட்சம் ரூபாயும் முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து தரப்படும் என ஆட்சியர் கூறியுள்ளார். புதிய தலைமுறைக்காக தாராபுரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் ஹாலித் ராஜா, செய்தியாளர் சரவணகுமார்.